அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி இவர்களுடன் இணைந்து சென்னை ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வாசவி தமிழ் இலக்கிய மன்றம் அகத்தர அமைப்பு உறுதிக்குழுவின் அமைப்பினருடன் இணைந்து நடத்துகின்ற தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்ட நாம் கண்டு பாத்திரங்களினுடைய ஆளுமை திறனை இங்கு வெகு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பெண் ஆளுமைகள் வந்து நமக்கு விரிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படியாக இந்த நிகழ்ச்சியில் இன்று நமக்கு கைகேயி என்ற ஒரு பெண், அனைவராலும் வெறுக்கப்படக்கூடிய பெண்ணாக இருக்கின்ற கைகேயி அவர்களை எடுத்து பேசுவதற்காக வந்திருக்கிறார். அதற்கு பின்னும் சில காரணங்கள் உண்டு என்பதை அவர்கள் கூற விளைகிறார்கள் என்பது புரிகிறது. மிக்க மகிழ்ச்சி தோழி, சிறப்பானது ஒரு தலைப்பு. அவர்களை பத்மாவதி அவர்களை அன்புடன் வருக வருக என அழைக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் மற்றும் ஸ்ரீ கன்னியகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் அவர்களது கல்லூரி முதல்வர் முனைவர் வனஜா அம்மா அவர்களையும், நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ரா ஹேமலதா அவர்களையும், தமிழ்துறை தலைவர் முனைவர் கி லக்ஷ்மி அவர்களையும், மற்றும் நமது நிகழ்ச்சியில் நாள்தோறும் தொடக்க உரையாற்றி பல தகவல்களை எடுத்து வந்து அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பூர் முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும், முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களையும், மற்றும் நம்முடைய நிர்வாக செயலாளர் கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்களையும், பொருளாளர் பிரகாஷ் அவர்களையும், மற்றும் கருத்தரங்க நெறியாளர் முனைவர் சாந்தகுமாரி அம்மா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு உலகெங்கும் எடுத்து செல்வதற்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். நாளைக்குதான் அவர்களுடைய மகனின் திருமண வரவேற்பு நாளை நடக்கிறது. அதற்கு பிறகு ஓரிரு நாட்களில் அவர்கள் சற்றே நமக்கெல்லாம் ஃப்ரீயாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு தொல்காப்பியம் கூட இன்னைக்கு இது பண்ண முடியவில்லை. இருந்த போதும் அவர்களுடைய எப்போதும் நமக்கு எந்த நேரத்திலும் எதை கேட்டாலும் அவர்கள் அதற்கான விடையை அளித்துக் கொண்டே இருப்பது அவர்கள் மீது மிகுந்த ஒரு மரியாதை ஏற்படுத்துகிறது. அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதே போன்று நம்முடைய கன்னியகா பரமேஸ்வரியின் அகத்திர உறுதி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற முனைவர் பரணிக்குமாரி அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். தற்போது இந்த அவை நம்முடைய கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா அவர்கள் தொடக்க உரையாற்ற வருகிறார்கள். ஐயா வணக்கம், வாங்க. நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இனிய தமிழ் வணக்கம். இன்றைக்கு மணிமேகலை காப்பியத்திலே சிறப்பான இடத்தை பிடித்த ஆதிரை என்ற கதாபாத்திரத்தை உங்களோடு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நீண்ட கதைகளை கூறும் தொடர்நிலை செய்யுள்களே காப்பியங்கள் ஆகும். இதில் மணிமேகலை கிபி 2ஆம் நூற்றாண்டில் மலர்ந்த காப்பியமாகும். இது பௌத்த கொள்கை பற்றி பல இடங்களில் பேசுகிறது. இந்த சீத்தலை சாத்தனாருடைய சிறப்புமிக்க ஒரு நிலையில் அவர் மணிமேகலை என்ற கதாபாத்திரத்தை படைத்து அந்த கதாபாத்திரத்துக்கு மிகவும் உறுதுணையாக அந்த அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்கு உயிரூட்டக்கூடியவளாக ஆதிரை என்ற கதாபாத்திரத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதில் ஆதிரையுடைய கணவன் சாதுவான். அவன் இவளை விட்டுவிட்டு பொருளீட்டுவதற்காக கடல் வழி செல்லும்போது அந்த பெரிய பெருங்கடலிலே பெருங்காற்று வீசி அவன் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. இதை கேட்ட ஆதிரை, நான் கணவனை இழந்த தீவினை உடையவள், வினை வழியே என் கணவன் சென்ற இடத்திற்கு நானும் செல்வேன் என்று சொல்லி தீயேறினான்.
விறகால் அடுக்கப்பட்ட படுக்கை இடமும் ஆதிரை அணிந்திருந்த ஆடையும் தீப்பற்றவில்லை. மேனியில் பூசிய சந்தக குழம்பு உணரவில்லை. நறுமணம் கமழும் தாமரை பலர் வீட்டிற்கும் திருமகள் போல ஆதிரையானவள் ஈமத்தில் இனிதே அமர்ந்திருந்தாள். தீயும் கொல்லா தீவுடையவள் ஆனேனோ என் செய்வேன் என்று அவள் புலம்புகின்றாள். அத்தகைய கற்புக்கரசி அவளுடைய கருணையினாலே நம்முடைய மணிமேகலை அந்த பாத்திரம், பிச்சை பாத்திரம், அட்சய பாத்திரம் கிடைத்த பிறகு அதிலே முதலில் அன்னமிடக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஒரு பத்தினி தெய்வமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அது வளரும் என்று சொன்ன காரணத்தினாலே ஆதிரையிடம் பிச்சை கேட்கிறாள் மணிமேகலை. பார் அகம் அடங்கலும் பசிப்பினி அருக என ஆதிரை பிச்சையிடுகிறாள். அதைத் தொடர்ந்து அந்த அட்சய பாத்திரம் அவள் கையில், மணிமேகலுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது உணவை மக்களுக்கு வழங்கி பசிப்பினி போக்கியது என்பது அந்த காப்பியத்தினுடைய சொல்லாகும். அதிலே மிக சிறந்ததொரு பாத்திரத்தை வகித்தவர் நம்முடைய ஆதிரை என்று சொல்லி என்னுடைய தொடக்க உரையை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, வெகு சிறப்பாக அந்த அமுத சுரபி பாத்திரத்தையே அதை என்ன செய்யறது, ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, இனாகரேஷன் ஆரம்பித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான ஒரு பெண்மணியாக ஆதிரை அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து தற்போது சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ்துறையில் பணியாற்றி வருகின்ற முனைவர் பத்மாவதி அவர்கள் நமக்கு கைகேயி என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அவர்களை இந்த அவை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தோழி, வாங்க. வணக்கம் மேம். முதல்ல எல்லாருக்கும், சபையில் இருக்கக்கூடிய, இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் பெருந்தகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நல்லதொரு இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம், சென்னை கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அம்மா லட்சுமி அவர்களுக்கும், என்னுடைய துணை முதல்வர் அம்மா சந்திரிகா அவர்களுக்கும் என்னுடைய முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமைகளை பேசுவதற்கு இங்கே ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய அம்மா ஹேமலதா அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களும் நன்றிகளும்மா. ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நிஜமாலுமே அம்மா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு எதிர்மறை பாத்திரமாக தான் கைகையை நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லவங்க அவங்க தான் நிஜமாலுமே. அதாவது அந்த மாதிரி ஒரு மனசு அப்படின்றது யாருக்குமே வராது. அடுத்தவர்களுக்காக தன் மீது பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை தான் அந்த கைகேயி. அவங்கள பத்தி தான் நான் இன்னைக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். கம்பன் எழுதிய காவியத்தில் ஒரு இன்றியமையாத பாத்திரம்தான் நம்மளுடைய கைகேயி. அதாவது அவளால் தான் இந்த ராமகாதையானது நடைபெறுகிறது. ராமனின் அவதாரம் தோன்றிய பயன் நடைபெற அவள் ஒருத்திதான் இங்கு காரணமாகிறாள். அப்படிப்பட்ட இந்த கைகேயி யார் அப்படிங்கும் போது, அவள் ஒரு கேகேய நாட்டு மன்னன் அஸ்வபதியினுடைய மகள். அந்த மன்னன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன், சரஸ்வதி தேவியை உபாசிப்பவன். அந்த சரஸ்வதி தேவியின் மீது நல்ல ஒரு பக்தி கொண்டு அதை உபாசிப்பவன், பூஜிப்பவன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சரஸ்வதி தேவி அவன் முன் தோன்றுகிறாள். தோன்றும் பொழுது, அம்மா உன்னுடைய அம்சம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு பெண் குழந்தை வேணுமா, எனக்கு அருளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த சரஸ்வதி தேவியே சொல்றா, நானே உனக்கு மகளாக பிறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி ஒரு யாகங்கள் நடைபெறுகின்றது. அந்த யாகங்களின் மூலமாக அந்த யாக தீயிலிருந்து தோன்றி வருகின்ற ஒரு பெண் குழந்தையை அவன் சரஸ்வதி என்ற பெயரோட அந்த அஸ்வபதி மன்னன் வளர்த்து வருகின்றான். அவள்தான் கைகேயியாக அவனிடம் வளர்கின்றாள். எப்படி தன்னுடைய தந்தை கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருக்கிறானோ, அதே போலவே கைகேயும் கல்வி கேள்விகளிலும் வீரத்திலும் மிகச் சிறந்தவளாக வளர்ந்து வருகின்றாள்.
அதாவது அந்த அஸ்வபதி மன்னன், கேகேய நாட்டு மன்னன் அஸ்வபதி வைச்வார வித்தை அப்படின்றது ஒரு வித்தையில மிகச்சிறந்தவன். அதாவது முன் ஜென்மங்களில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய முன் ஜென்மங்களில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டறிந்து அதற்கு பலன்களை சொல்லி அதன் மூலமாக அதற்கு தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு வித்தையை அவன் கைவர பெற்றவன். அதே வித்தை, தன் தந்தை எந்த வித்தையில் சிறந்தவனாக இருக்கிறானோ அந்த வித்தையில் கைவர பெற்றவளாக நம்மளுடைய கைகேயி விளங்கி இருக்கின்றாள். அவளும் நிறைய மன்னர்களுக்கெல்லாம் பலாபலன்களை சொல்லி அதற்கான இதுல அவ விளங்கி இருக்கிறான். இந்த நேரத்துலதான் நம்மளுடைய தசரதர் வருகின்றார். 2 மனைவிகள், குழந்தை பேரு இல்லை. இதற்கு நம்ம அஸ்வபதி மன்னரிடம் நாம் சென்று அதற்கான தீர்வுகளை கேட்கலாம் என்று வருகின்ற பொழுதுதான் அவர் கைகேயியை சந்திக்க வர்றாரு. கைகேயியை சந்திக்க பிறகு அவருடைய முன்ஜென்ம அந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு 3 மனைவிகள், அதாவது முற்பிறவியில நீங்க ஒரு சூரியனுடைய அம்சமாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. இப்போ அந்த 3வது மனைவியாக இந்த பிறவியில வந்தது நான் தான். அதனால நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் அந்த கைகேயி அவர் திருமணம் செய்து கொண்டு அந்த யாகத்தின் வழியாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த திருமாலினுடைய அவதாரமாக ராமபிரானும் மற்ற புதல்வர்களும் பிறக்கின்றார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்படி தன்னுடைய கணவனுக்கு மிக பிரியமான ஒரு மனைவியாகவும் அவனுக்கு புத்திர பேறுகள் கிடைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கக்கூடியவள் தான் நம்ம கைகேயி அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம தசரதனுக்கும் கைகேயிக்கும் இடையில ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு, அங்க அப்படி ஒரு பிணைப்பு இருக்கு. எதற்காக அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு கதை தான் சம்பாசூரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அசுரனோடு தசரதனுக்கு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும் பொழுது அந்த போரிலே தசரதனுக்கு சாரதியாக சென்றவள் நம்மளுடைய கைகேயி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த எதிர்பாராத விதமாக தேரினுடைய அச்சாணி முறியும் பொழுது தன்னுடைய 2 விரல்களை அந்த அச்சாணியாக கொடுத்து அந்த உயிர் சேதம், அதாவது தசரதனுக்கு உயிரிழப்பு ஏற்படாமல் அதை காப்பவள் நம்மளுடைய கைகேயி. அதன் பலனாக அப்பவே என்ன பண்றாரு நம்ம தசரதன் சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரு கொடுத்திருக்க, அதனால நான் உனக்கு என்ன பண்றேன், 2 வரங்களை தருகின்றேன், நீ இந்த வரத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பவே என்ன பண்ணிருக்கலாம் கைகேயி, அந்த வரங்களை நான் உடனே பெற்றுக்கொள்கிறேன், நான் பட்ட மகிழ்ச்சியாக ஆக வேண்டும், என் குழந்தை தான் அடுத்த அரசனாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை அப்பவே அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி கேட்கவே இல்லை. ஏன் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம, அதாவது வேண்டுமென்றே தவறிழைப்பவர்கள் அப்படின்றவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா சில விதிவசத்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் தவறிழைப்பவர்கள் அப்படின்றதும் இந்த உலகத்தில் இருவேறுபட்டவர்கள் இருப்பாங்க. வேணுமுன்னே தெரிஞ்சு இதுதான் பழிபாவம் வரும்னு தெரிஞ்சு தவறிழைப்பவர்கள், ஆனா விதிவசத்தால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இது போன்ற ஒரு தவறிழைப்பு அப்படின்றது நடைபெறுகிறது. அதுதான் நம்மளுடைய கைகேயினுடைய வாழ்விலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விதியின் சூழ்ச்சியால் காலம் அறியும் திறத்தாலும் இந்த பழிக்கு அவள் ஆளாகிறாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த பழிக்கு, அதாவது காலம் அறியும் திறம் அப்படிங்கும் போதே தசரதனுடைய அந்த சாபம் எல்லாமே நம்ம எல்லாருமே அறிந்ததுதான். அந்த சிரவணகுமாரனை அம்பு எய்தி கொன்றதுனால அவனுடைய பெற்றோர்களால் நீ புத்திர சோகத்துக்கு ஆளாகணும் அப்படின்ற அந்த சாபம், இது எல்லாத்தையுமே அறிந்த கைகேயி எப்படியாவது, அதாவது தன் மீது அன்போடு இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் அவன் பழிபாவங்களுக்கு ஆளாகாமல் அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே தன் மீது பழியை சுமந்து கொண்ட ஒரு பெரும் தகையாட்டி தான் நம்மளுடைய கைகேயி. நம்மளுடைய எல்லாருடைய பார்வையும் அவளை ஒரு வில்லியாகவே, ஒரு கொடிய மனத்துடையவளாகவே நாம் காண்கின்றோம். ஆனா தனக்காக, அதாவது பிறருக்காக தன் மீது ஒரு பழியை ஏற்றுக்கொண்ட ஒரு மாதரசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவளை, அதாவது இயற்கையிலேயே பல நல்ல பண்புகளை உடைய பெருமாட்டி அவள். அதனாலதான் கம்பர் அவளை பற்றி தன்னுடைய காவியத்தில் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, தெய்வ கற்பினால்
ஆழ்ந்த பேரன்பினாள், கேகையர்க்கு இறை திருமகள், தேவி அப்படின்லாம் பல்வேறு இடங்கள்ல கம்பன் வந்து அந்த கைகேயிய இப்படியெல்லாம் கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய ஒரு செய்கையால் ஒரு அரசாங்கமே வீழ்ந்து போய்விட்டது. அந்த அரசன் இறந்து போகின்றான். அவள் தன் கணவனை இழக்கின்றாள். பெரும் பழிபாவத்துக்கும் ஆளாகின்றாள். அப்படி இருக்கக்கூடிய கைகேயி நம்ம இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கைகேயியை கம்பர் அறிமுகப்படுத்துகின்றார். எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் அப்படின்னா, அந்த கொடுமன கூனி கைகேயியை பார்ப்பதற்காக ராமனுக்கு முடிசூட்ட போறாங்க. நகரமே வந்து விழாக்கோளம் பூண்டிருக்கின்றது. இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூனி வேகமாக விரைவாக அங்கேந்து வரும் பொழுது கைகேயி அப்ப படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல ஒரு பாடலை சொல்றாரு. நடுக்கடல் படுமணி நளினம் பூத்ததோர் பார்கடல் படுதிரை பவள வள்ளியே போல் கடைக்கண் அழி அருள் பொழிய பொங்கனை மேல் கிடந்தாள் தனை விரைவின் எய்தினாள். இந்த இடத்துல கண்ணழி அருள் பொழிய அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது அழகிய பார்க்கடல் நடுவிலே பவளக்கொடி போல அப்படியே விளங்குவது போல அப்படியே படுத்து கிடக்கிறா. அதுவும் எப்படிப்பட்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கைகேயினுடைய கடைக்கண் வழியே அருள் பொழிய கிடக்கின்றாள். சாதாரணமா நம்மளுடைய கண்கள் எப்ப நம்ம நயன பாஷைன்னு சொல்லுவாங்க, அந்த கண்கள் எப்போ பேசும் அப்படின்னா விழித்திருக்கும் பொழுது. நல்ல நம்மளுடைய எண்ணங்களை முதலில் அப்படியே காட்டக்கூடியது அந்த கண்கள். ஆனா இந்த இடத்துல எப்படி பதிவு பண்றாரு கம்பர் கைகேயியை, அவள் உறங்கும் பொழுதும், கைகேயி பஞ்சனையின் மேலே உறங்கும் பொழுதும் அவளுடைய கண்களிலிருந்து அருள் வழுந்து ஓடியதாக அவர் சொல்றாரு கம்பர். அப்போ ஒருத்தி உறங்கும் பொழுதே அவள் அருளோடு அப்படியே இருக்கா அப்படிங்கும் போது, அப்ப அவள் விழித்திருக்கும் போது எவ்வளவு ஒரு அருள் நெஞ்சமும் இரக்க குணமும் கொண்டவளாக அவள் இருந்திருப்பா அப்படின்றத கம்பர் தன்னுடைய பாடலிலேயே சொல்லிடுறார். மேலும் அவளுடைய கால் அழகை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஏடவள் நொய்தடர் தாமரை நோற்று நோம்பினால் செய்த பேரூரை சாடும் பொன் சீரடி. அதாவது அந்த தாமரை மலர்கள் எல்லாம் பல நாள் தவம் செய்கின்றதாம். ஏன்? அழகில் சிறந்தவளான கைகேயினுடைய முகத்திற்கு தான் எங்களால் ஓமையாக முடியவில்லை, ஆனால் அவளுடைய பாதத்திற்கு, அவளுடைய சீரடிக்கு எங்களால் உமையாகிவிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை பூக்கள் எல்லாம் அப்படியே தவம் கிடந்தது. அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த அந்த கைகேயினுடைய அந்த பாதங்களை கூனி வந்து தீன்றாள். அந்த மந்தரையானவள் வந்து தீண்டுகிறாள். தீண்டியவுடன் அந்த தெய்வ கற்பினால் ஆகிய அந்த கைகேயி என்ன சொல்றா அப்படிங்கும் போது அப்படியே கூனிய பார்க்கும் பொழுது அப்ப கூனி என்ன கேட்கிறா? பெரிய இடர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்க நீ அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் இப்படி உறங்குகின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு கூனி வினவுகின்றாள். உனக்கு பெரிய துன்பம் வர போகுதுமா, நீ இப்படி உறங்கிக்கிட்டு இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூனி கேட்கும் பொழுது அதற்கு அவளுடைய பதில், நம்மளுடைய கைகேயினுடைய பதில், பராவரும் புதல்வரை பயந்த யாவரும் புறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பராள் விராவரும் புவிக்கலாம் வேதமே என ராமனை பயந்த. புவிக்கு எல்லாம் வேதமாக விளங்கக்கூடிய ராமனை மகனாக பெற்ற எனக்கு ஏதாவது ஒரு இடர் வருமா, ஏதாவது ஒரு இடர் வருமா அப்படின்றத அவ்வளவு ஒரு அருமையாக கேட்கிறார். அதாவது பகைவரை வெல்லும் வில்லேந்திய என் மக்கள் அவரவர் நெறிகளில் அறநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் கோசலையினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் ராமன் என் மகன். அப்படிப்பட்ட அந்த ராமனை பெற்ற எனக்கு ஏதாவது ஒரு இடர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கூனிகிட்ட கேட்கிறான். அதாவது ராமனை தான் பெற்ற மகனாகவே அவள் மதித்தாள், அன்பு செய்தாள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கூனி நிறைய சொல்றா, நிறைய மாத்துறா. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கைகேயினுடைய மாற்றம் தான் கதையினுடைய அடுத்த நிகழ்வுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது அப்படின்றதுனால கூனி பலவாறாக கைகேயினுடைய மனதை மாற்ற முற்படும் பொழுது அப்பவும் அதிர்ந்து சொல்றா கைகேயி,
எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை நீ, அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனதோய். எனக்கும் நல்லவளா இல்ல, என் மகன் பரதனுக்கும் நீ நல்லவளா இல்ல, நீ முதல்ல உனக்கே நீ நல்லவளா இல்ல, ஊழ்வினை தூண்ட இதோ உன்னுடைய முன்வினை பயன், நீ இப்படியெல்லாம் வந்து எனக்கிட்ட பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு யாரை திட்டுறா அப்படின்னா குனியை, நம்மளுடைய மந்திரையை திட்டுறா. ஆனா அந்த மந்திரையினுடைய வேலை எப்படியாவது கைகேயினுடைய மனதை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்றா, நிறைய விஷயங்களை சொல்றா. முதல்ல அரச உரிமையை கையில் எடுத்துக்கிட்டு சொல்றா. அதாவது உன்னுடைய மகன் என்ன ஆவான், எல்லாருக்கும் கீழே அடிமையாக இருப்பான் அப்படின்றத சொல்றான். அதாவது மூத்தவனுக்கு தான் அரசு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, இங்க தசரதன் மூத்தவனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஏன் ராமனுக்கு முடிசூட்டுறாங்க? அப்ப ராமனுக்கு சுட்டக்கூடிய முடியை உன் மகன் பரதனுக்கும் சுட்டலாமே அப்படின்றது சொல்றான். அதுக்கும் அவ மனம் கலங்கல. அதுக்கப்புறம் நிறைய கோசலையினுடைய அன்பில், அதாவது உன்னுடைய மகன் பரதனை கோசலை வளர்க்கிறாள், ஆனா நீ ராமனை உன் மகனாக எப்படி பாக்குறியோ அது போல கோசலை வளர்க்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த இடத்துக்கும் அவள் மனம் மாறவில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். இந்த முடிசூற்ற விழாவுக்கு முன்னாடி பரதனை உன்னுடைய கணவர் தசரதன் ரொம்ப இது பண்ணி, அதாவது ரொம்ப என்னது முன்னாடியே முடிவு செஞ்சு அதனுடைய பாட்டன் வீட்டுக்கு கேகேய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரே, இது எல்லாம் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அப்பவும் அவள் மனம் மாறவில்லை. நீ எவ்வளவுதான் சொல்லு, நான் மனம் மாறல அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படி உன்னுடைய கணவர் இப்படி எல்லாம் பண்றாருன்ற காரணங்களை அப்படியே வரிசையா அடுக்கிட்டு வர்றா. மனம் மாறல. எந்த இடத்துல மனம் மாறுகிறாள் அப்படிங்கும் போது, கோசலை, அதாவது நாளை ராமன் அரசாட்சி ஏறுகிறான். அரசாட்சி ஏறின பிறகு அவனுடைய அன்னையான கோசலை தான் ராஜமாதாவாக அங்க அந்த இடத்துல இருப்பா, அரசனுடைய தாயாக அங்க இருப்பா. நாளைக்கு உன்னை நாடி ஏறேனும் பசியால் வாடியவர்கள், இறந்தவர்கள், அதாவது இறந்து வாழ்பவர்கள், அவங்க யாராவது வந்து உன்னிடம் வந்து எனக்கு பொருள் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ யார்கிட்ட போய் கேட்ப? கோசலையிடம் போய் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த இடத்துலதான் கைகேயினுடைய மனமாற்றம் அப்படின்றது அந்த இடத்துலதான் வருது. அதாவது நம்மளுடைய அந்த பண்டைய தமிழர்களுடைய அந்த விருந்தோம்பல் அப்படின்றது, அதாவது இல்லாதவர்களுக்கு ஈகை பண்பு, அது அந்த இடத்துல தனக்கு அது வந்து அடிபடும், தனக்கு அதுக்கான ஒரு இது தொந்தரவு வரும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல கைகேயினுடைய மனமாற்றம் நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கம்பர் நம்ம கைகேயிக்கு நிறைய சப்போர்ட் சொல்றாரு, நிறைய செய்யறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் கூனி சொல்ல சொல்ல, அதாவது மந்தரை சொல்ல சொல்ல கைகேயி மனம் மாறுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கைகேயி மனம் மாறுபட்டமைக்கு கம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களினுடைய சூழ்ச்சி, அவர் பெற்ற வரங்கள், அந்த தேவர்கள் பெற்ற வரங்கள், அந்தணர்கள் இயற்றிய அரும் தவங்கள், அரக்கர் செய்த பாவம், இவை யாவும் கூடிதான் இவ்வாறு அவள் மனம் மாறுமாறு செய்யப்பட்டது. கைகேயி மேல எந்த தப்பும் இல்ல. தேவர்கள் செய்த சூழ்ச்சி, அரக்கர்கள் செய்த பாவங்கள், அந்தணர்கள் இயற்றிய தவங்கள். ஏன்னா ஒரு அவதார புருஷன் அந்த இடத்துல காலடி படணும். அந்த கானகம் முழுவதும் அந்த அவதார புருஷனுடைய காலடியானது பட வேண்டும். விதி இப்படிதான் நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல கைகேயியை வந்து ஒரு குற்றவாளியாக அவள் சொல்லவே இல்லை கம்பர். தேவர்களுடைய சூழ்ச்சி, முனிவர்களுடைய அந்த தவங்கள், அந்தணர்களுடைய தவங்கள், அரக்கர்கள் செய்கின்ற பாவம், இது எல்லாம் தான், இது எல்லாவையும் சேர்ந்துதான் கைகேயினுடைய இந்த மன மாற்றத்திற்கு காரணம் அப்படின்றத சொல்றாரு. இத்தனை பேர் இயற்றிய தவமும் அறமும் பயன் தர வேண்டும் என்றால், இத்தனை பேர் இவ்வளவு பேர் தவம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்ப அதுக்கெல்லாம் பயன் வேண்டும் என்றால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி ராமன் காட்டுக்கு செல்லணும் அப்படின்னா அங்க யாராவது ஒருவர் தான் பழி சுமக்க வேண்டும். இங்கே கைகேயி காலத்தின் பாவையாக பழி சுமந்தாள் அப்படின்றதுதான் கம்பர் இங்க காட்ட வர்றாரு. முதல்ல
காலத்தின் பாவையாக இங்க பழி சுமக்கிற அந்த இதுக்கு கைகேயி ஆட்படுகின்றாள். நம்ம எல்லாம் அதான் விதிவசம் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த இடத்துல அடுத்து மந்தரையினுடைய அந்த சூழ்ச்சியினால் மனம் திரிந்த அந்த மாது என்னவா மாறுறா, ஒரு நாடக மயிலாக. அது அந்த பாடல்லே சொல்லுவார், அந்த இதுல நவ்வி வீழ்ந்ததுன்னா நாடக மயில் துயின்று அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி எப்படி அப்படியே ராமன் மீது அன்போட பக்தியோட அப்படி ஒரு பேரன்போடு திகழ்ந்த கைகேயி அந்த இடத்துல அப்படியே மாறுறா நாடக மயிலாக. ஏன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவளுக்கான நாடகத்தை அங்க புனைய போறா. தன்னுடைய மகனுக்கு அரசுரிமையும் ராமனுக்கு 14 ஆண்டுகள் வனவாசமும் அப்படிங்கிற அந்த வரத்தை தசரதனிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காக தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நாடக மயிலாக அங்க மாறுகிறாள். அதைத்தான் அந்த இடத்துல கம்பர் சொல்லுவாரு. அதாவது எப்படி வர்றா அப்படின்னா, கூந்தல் பூவை களைகிறாள், அணிமணிகளை களைந்தெறிகிறாள், மான் கீழே விழுந்து கிடந்தது போலவும் தோகை விரித்து ஆடிய மயில் ஒன்று அப்படியே தோகையை விரித்தபடியே படித்து கிடப்பது போல தன்னுடைய கூந்தலை விரித்து பரப்பியபடி அந்த கீழே தரையில படுத்து கிடக்கிறா. நவ்வி வீழ்ந்ததன நாடக மயில் துயின்று என் கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலினுடைய கடைசி அடியில ஒன்று சொல்றாரு. மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேகேயன் தனையை. தவ்வையாம், தவ்வை அப்படின்ற அந்த வார்த்தை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான். தவ்வை அப்படிங்கும் போது ஸ்ரீதேவியினுடைய மூத்த பெண் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த இடத்துல அந்த போல அந்த மூதேவி அப்படின்றத அந்த இடத்துல தவ்வை அப்படின்ற போது சொல்றாரு. அதாவது ராமனுக்கு எதிராக இவள் மனம் மாறி பேச துணிகின்ற பொழுதே அவளுடைய அந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்றது குறைந்து அந்த லட்சுமி கடாசம் இழந்து இவள் அங்கு எங்க எப்படி கிடக்கிறா, அவளுடைய அக்கா மூதேவியை போல அந்த இடத்துல கிடக்கிறா. அப்படிங்கும் போது அவளுடைய கோலம் கண்டு தசரதன் என்னென்னவெல்லாம் சொல்லி பார்க்கிறாரு. சொல்லும் பொழுது அவ ஒரு சொல்றா, என்ன கேட்கிறா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், என்ன சான்று இமையோர் குலம் ஆகு மன்ன நீ அன்று ஏன்ற வரங்கள் இரண்டும் ஈதி. அதாவது சான்று இமையோர் குலம் ஆகு மன்ன இந்த இடத்துல எப்படி கூப்பிடுறா தன்னுடைய கணவனை. கணவனிடமிருந்து எந்த வரமும் கேட்க முடியாது. சில நேரத்துல அன்பினால் கணவன் என்ன பண்ணிடலாம், இல்லம்மா அப்புறமா தரேம்மா அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு அரசனிடம் கேட்கின்ற பொழுது ஒரு அரசன் தர்மத்தில் இருக்கக்கூடிய மன்னன் என்ன பண்ண முடியாது, அந்த வரத்தை மறுக்க முடியாது. அதனாலதான் அதை கேட்கும் பொழுது எப்படி வார்த்தையோடு கேட்கிறா, சான்று இமையோர் குலம் ஆகு மன்ன நீ அன்று ஏன்ற வரங்கள் இரண்டும் ஈதி, எனக்கு 2 வரங்களையும் கொடுங்க மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நம்ம தசரதன் எவ்வளவோ போராடி பார்க்கிறாரு. அதாவது நீ ஒரு கணவனாக எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம், ஒரு அரசனாக என்னுடைய 2 வரங்களை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன வரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துலயும் ஏன்னா அந்த வார்த்தைகளை கம்பர் மிக அழகாக பயன்படுத்துகின்றார். முதல்ல தன்னுடைய கணவனை மன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இந்த இடத்துல ஆரம்பத்துல கேகேயன் அந்த ராமனை அவ்வளவு ஒரு இதுவா சொன்ன இந்த இடத்துல அப்படிப்பட்ட கைகேயி இங்க வரும் பொழுது அந்த வரங்கள் கேட்கும் பொழுது எந்த வார்த்தை பயன்படுத்துறா பாருங்க. ஏய வரங்கள் இரண்டும் ஒன்றினால் என சேய் உலகு ஆழ்வது சீதை கேள்வன் ஒன்றின் போய் வனம் ஆழ்வது. அங்க என்னுடைய மகன் ராமன் இருந்த நிலை மாறி இப்ப இந்த இடத்துல என்ன நிலைக்கு வர்றா, சீதை கேள்வன், சீதையினுடைய கணவன், சீதையினுடைய தலைவன், அவன் அந்த ராமன் என்ன ஆகணும், மனத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதே அவளுடைய மனம் மாறியது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புலப்படுது. அந்த காப்பியத்தை வாசிக்கக்கூடிய நம்மளுக்கு ஆரம்பத்துல என்னுடைய மகன் என்று சொன்னவள் இப்போ மனம் மாறிய பிறகு எப்படி கேட்கிறா வரத்தை, சீதையினுடைய கேள்வன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா அப்படின்றத சொல்றாரு. அப்படி தெய்வ கற்பினாள் என்று புகழ்ந்த அதே கம்பர் தான் அந்த காவியத்தினுடைய இதுல கண்ணகியை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது
தெய்வ கற்பினாள் அப்படின்னு சொல்லி புகழ்றாரு. அப்படி புகழ்கின்ற அதே கம்பர் இவ இந்த வரங்களை கேட்ட உடனே என்ன சொல்றாரு பாருங்க, தீயவை யாவினும் சிறந்த தீயாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தீயவை யாவினும் சிறந்த தீயாள், அதாவது தீயவையில ஃபர்ஸ்ட் இடத்துல நிக்கிறாப்பா, இப்படி ஒரு ஒரு தீயவளை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல அந்த கவிஞன் தன்னுடைய அந்த கருத்தை அங்க விதைக்கிறான். தசரதன் என்னென்னமோ கெஞ்சுறாரு, என்னமெல்லாம் சமாதானம் சொல்லி பார்க்கிறாரு. கால்களில் விழுந்து, அதாவது மனைவியினுடைய கால்களில் விழுந்தெல்லாம் கெஞ்சுவது போல சொல்கின்றார். சொல்லிட்டு அவர் ஒண்ணு கேட்கிறாரு, அம்மா நீ கேட்கிற நான் இல்லைங்கள, ஆனா கண்ணே வேண்டும் என்னினும் ஈயக்கடவேன், உனக்கு என்ன வேண்டுமோ நான் தந்துடுறேன். என் உன்னேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, என்னுடைய உயிரை கேட்கிறியா, அது இப்பவே உனக்குதான். பெண்ணே வன்மை கேகேயன் மாதே பெருவாயேல் மண்ணே கொள்னி மற்றையது ஒன்றும் மர. கேகேயன் மாதே, அம்மா கைகேயி, நீ என்ன பண்ணு, மண்ணே கொள், அந்த அரச பதவியை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். ஆனா மற்றையது ராமனை காணகம் செல்ல வேண்டும் என்று சொல்றீல்ல, அந்த விஷயம் மட்டும் என்னால முடியாதுமா, தயவு செஞ்சு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரச பதவியை எடுத்துக்கொள், ஆனால் ராமன் வனம் புக வேண்டும் என்ற வரத்தை மட்டும் நீ விட்டுவிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா கதை அது வருமா? கைகேயி மனம் மாறுவாளா? மனம் இறங்காத கைகேயிடம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இதை ஒத்துக்கல அப்படின்னா என்னுடைய உயிரை நான் துறந்து விடுவேன் அப்படின்றத சொல்றாரு. அதாவது உன்னுடைய மங்கள நான் உன் மகனுக்கு காப்பு நான் ஆகட்டும் அப்படின்றத சொல்லுவாரு. அதாவது நீ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நான் உயிர் துறந்து விடுவேன், உன்னுடைய மங்கள நான் உன்னுடைய மகன் பரதனுக்கு காப்பு நானாக மாறிடும் அப்படின்றத சொல்றாரு. ஆனா ஒரு பெண், எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு தீங்கு, தன்னுடைய கணவனுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, மனம் இறங்குவார்கள். ஆனால் கைகேயி எதற்குமே செவி சாய்க்கவில்லை, அந்த இடத்துல எதற்குமே செவி சாய்க்கவில்லை. எதை சொல்றா, அவளும் ஒண்ணுதான் சொல்றா கடைசியா, ஊழின் பெற்றாய் என்று உரை இன்றேல் உயிர் மாய்ப்பேன், வரத்தை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா நானும் உயிர் மாய்ப்பேன் அப்படின்றத அந்த இடத்துல சொல்றா. அதாவது அப்படி சொன்ன உடனே தசரதனும் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துட்றாரு, வரத்தை கொடுத்துட்றாரு. வரத்தை கொடுத்த பிறகு அதை தன்னால் ராமனிடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராமனை வர வைத்து கைகேயியே அந்த விஷயத்தை ராமனிடம் சொல்கின்றார். ராமனுடைய அன்பு மிகுந்த அன்னை அல்லவா, யார் சொன்னான்னா, அரசன் சொன்னான்னா, என்னுடைய அன்னையாகிய நீங்கள் எனக்கு இதை சொன்னால் என்ன, இதை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் என்ன பண்றாரு அப்படின்னா கானகம் சென்று விடுகின்றார். தசரதன் உயிர் நீத்து விடுகின்றான். இதுவரையும் தான் இதுக்கப்புறம் தான் இதுக்கு கைகேயினுடைய மௌன காதை அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முடிந்தது. ராமன் கானகம் சென்று விடுகின்றான், தசரதன் உயிர் நீத்து விடுகின்றான். அப்போதுதான் இவருடைய மகன் பரதன் அயோத்திக்கு வருகின்றான். வந்தவுடன் தந்தையை பற்றி கேட்கின்றான். எங்கே நம்மளுடைய தந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் தேவருலகம் எய்தினார் அப்படின்றத சொல்லிடுறார். அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கானகம் சென்றான். இதுதான் கைகேயி கடைசியாக பேசிய வார்த்தைகள் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த காவியத்துல அதுதான் கடைசியாக பேசிய, அப்பா தேவருலகம் போயாச்சு, உன்னுடைய அண்ணன் கானகம் ஏறியாச்சு அப்படிங்கும் போதே பரதனுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கிறது. தாயின் மீது ஐயம் கொண்டு அவன் என்ன பண்ணுகின்றான், நிறைய பேசுறான், நிறைய விஷயங்களை இது பண்ண, நிறைய அந்த இடத்துல கைகேயிடம் சொல்றான். இது எதுக்காக அப்படிங்கும் போது, ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. ஏன் அப்படிங்கும் போது ராமனை காண்பதற்காக கைகேயி முதலான அந்த தேவியர்கள் 3 பேரையும் தன்னுடைய அன்னைமார்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு போறான். குகன் இருக்கக்கூடிய அந்த கானகத்துக்கு சென்று அங்க இருக்கிற ராமபிரானை தரிசிக்கும் பொழுது குகன் அன்னையர் 3 வணங்கும்
பொழுது ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி வரும் பொழுது தன்னுடைய அன்னையையும் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தினான். இந்த கடும் செயலை செய்தவள் தன் அன்னை என்பதையெல்லாம் அந்த இடத்துல சொல்றான். அதோட அப்பவும் எப்படி இருக்கா, வாய் மூடி மௌனியாகத்தான் கைகேயி நிற்கின்றாள். ஏன் அந்த இடத்துல அவ்வளோ தூரம், அதாவது தசரதனிடம் அவ்வளோ ஒரு உரம் கொண்டு சண்டை போட்டான். நான் என்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு அவ்வளோ ஒரு உரத்தோடு பாதித்த அந்த மங்கை ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக மாறிடுறான். ஏன் அந்த இடத்துல அமைதியாக அந்த இடத்துல மாறுறா அப்படின்னா, நெஞ்சறிந்து ராமனுக்கு தீமை நினைக்கின்றாள். பரதனுக்கு நன்மை செய்தால் யாருக்கு இத்தனை பாடுபட்டோம்? ராமா ராமா ராமா, ராமனின் மகன் ராமனின் மகன் ராமனின் மகன் சொன்ன தன்னுடைய மகனையே காட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் பெற்ற பிள்ளையாகிய பரதனுக்காகத்தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளோ பழிச்சொல்லை தாங்கிக்கிட்டோம், தன்னுடைய மங்களத்தன்மையே இழந்துட்டு நிக்கிறோம். ஆனா இன்று அவன் இன்னைக்கு நம்மளை என்ன பண்றான், வெறுத்து ஒதுக்குகின்றானே அப்படின்றத நினைச்சு வருத்தப்படுறான். உரங்கொள் மனதோடு தசரதனிடம் வரம் கேட்ட கைகேயி இன்று தன் பிள்ளையிடம் பேசவே அஞ்சுகிறாள். தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு அச்சமா இருக்கு. ஏன் அப்படிங்கும் போது தசரதன் கொடுத்த வரத்தை தன்னால் கேட்க முடிஞ்சிச்சு. ஆனா எந்த தவறும் செய்யாத, எந்த ஒரு இதுக்கும் ஆட்படாத தன்னுடைய மகன் ஒரு நியாயம் கேட்கிறான். என்னுடைய அண்ணன் எங்கே, எனக்கு இந்த அரச பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனிடம் அவ்வளோ பேசிய கைகேயிக்கு தன் மகனிடம் பேசுவதற்கு ஒரு விதத்திலும் நாயளவில்லை. அந்த இடத்தில் அப்படியே அவர் மௌனியாகவே மாறுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காவியத்துல கைகேயியை படைக்கும் பொழுது முதல்ல எப்படி படைக்கிறாரு, ராமனிடம் மிகுந்த அன்பு கொண்டவளாக கைகேயியை படைக்கின்றார். அதற்கு பிறகு கூடியினுடைய அந்த வார்த்தைகளால் மனம் மாறிய கைகேயியாக இரண்டாவது இடத்துல அவளுடைய காட்சியை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக மகன் பரதனிடம் எதிர்ச்சொல் எதுவும் சொல்ல முடியாது ஒரு கையறு நிலையில் செயலற்று போய் இருக்கக்கூடிய ஒரு கைகேயியை நம்ம பார்க்க முடியும். ஆனா இத்தனை பழிபாவங்கள் இத்தனை இருந்தாலும் அது எதற்குமே சூத்திரதாரி அப்படின்னு யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைகேயிய எந்த விதத்திலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். தன் மகன் தன்னை ஏசும் போதும் தன்னுடைய கணவனின் வாக்கை மறந்து, அதாவது பரதன் பேசுறான், நான் அம்மா நீ இப்படி பண்ணிட்டேம்மா, உன்னால எவ்வளோ ஒரு இடர் நேர்ந்துருச்சு, இப்படியெல்லாம் பண்ணினியே அப்படிங்கும் போது அப்பா அவ தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். இல்லப்பா, உன்னுடைய தந்தை எனக்கு 2 வரங்கள் கொடுத்தார், அந்த வரங்களின் அடிப்படையிலே தான், அந்த வரங்களை காப்பாற்றுவதற்காகத்தான், உனக்கு நன்மை செய்யத்தான் சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கலாம். ஆனா அப்படி பேசினா பழியிலிருந்து அவள் விலகி இருக்கலாம். ஆனால் அவள் கூறவில்லை. ஆனா இவளுடைய பரதன் அறிந்து கொள்ளாத கைகேயினுடைய தியாகத்தை யார் அறிந்து கொள்கின்றாள்? ராமன் அறிந்து கொள்கின்றார். அவர்தான் கடவுளினுடைய அம்சம் அல்லவா, அந்த மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் அல்லவா. ராமபிரான் அறிந்து கொள்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த குகனுடைய அந்த குடில்ல போய் இவங்க எல்லாரும் சந்திக்கும் பொழுதும் பரதனுக்கு கைகேயியை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னவனும் ராமன் தான். அதுக்கு பிறகு, அதாவது இந்த ராமகாதையானது தசரதனை ராவணனை வென்று இது பண்ணும் பொழுது ஒரு காட்சியை அங்க வைப்பாரு. அதாவது ஒரு இது நடக்குது. என்ன அப்படின்னா, வானலோகத்தில் தேவரலோகத்தில் இருக்கக்கூடிய தசரதன் கீழே பேசுவது போலவும் இவர்களுக்கு வரமளிப்பது போலவும் ஒரு காட்சியானது அங்க வைக்கப்பட்டிருக்கும். அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன வரம் வேண்டும் என்று தசரதன் ராமனிடம் கேட்கும் பொழுது ராமன் அந்த இடத்துல ஒரு கருத்தை பதிய வைப்பான். அதுதான் அந்த காவியம் முழுவதும் கைகேயி தவறளித்தவள், அவள் துரோகம் அளித்தவள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அந்த விஷயம் என்ன, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆகுகின்ற வரத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தீயவள் என்று ஒதுக்கினீர்களே, என்னுடைய நீ துறந்த என் தெய்வம்,
தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே கைகேயினுடைய தியாகத்தை ராமன் அங்கு நன்கு உணர்ந்தவன் என்பதை இந்த ஒரு வார்த்தையே அங்க காட்டுகிறது அப்படின்றத சொல்றாரு. அதாவது கடவுளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த ராமனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் இந்த காவியத்தில் வரும் பொழுது கைகேயினுடைய பாத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் நினைப்பது போல் இல்லாமல் அந்த இடத்துல கைகேயினுடைய பாத்திரம் இப்படி சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் கம்பர் இந்த 2 வரிகளில் அவளை ஒரே இதுவா முடிச்சிடுறாரு. அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்தனள் தூமொழி மடமான். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்தனள் தூமொழி மடமான். அரக்கர்களுடைய பாவமும் அந்தணர்கள் இயற்றிய தவம் அறம் இது இவை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பெயரில் பழியை ஏற்படுத்தி கொண்ட தூமொழி மடமான் அப்படின்றத இந்த இடத்துல கைகேயியை பற்றி சொல்றாரு. அதாவது எத்தனை பேர் நம்ம பழி சொல்லி இருந்தாலும் எத்தனை இது இருந்தாலும் கைகேயி அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது சூழ்வினையின் அந்த தீவினையின் பயனாகத்தான் அவர் இது போன்ற ஒரு பழியை ஏற்றுக்கொண்டாலே தவிர மனதினால் அவள் என்றும் தூமொழி மடமான் தான், தெய்வ கற்பினால் தான் அப்படின்றத கம்பர் இந்த காவியத்தின் வழியாக நம்மள்கிட்ட நிரூபிக்கிறாரு. இன்றைக்கும் நம்ம வந்து அதாவது காலத்தின் கைப்பாவையாக மாறிவிட்ட ஒரு தெய்வ கன்னிகையை தான் கைகேயியாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லலாம். இது இவ்வளவுதான் என்னுடைய உரை. நிஜமாலுமே இதன் மூலமாக நான் நிறைய கைகேயியை பற்றிய நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐயா கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் அம்மா ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதல்வர் துணை முதல்வர் அம்மா சந்திரிகா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பாக உரையாற்றினீர்கள். உங்களுடைய தலைப்புக்கேற்ப உரையாற்றினீர்கள், அதுதான் இங்கே சிறப்பு. எல்லாருமே கைகேயை வந்து தீண்டத்தவளாகவும் ஒரு தவறான ஒரு பாத்திரமாகவும் நினைத்து கொண்டு இருக்கும்போது அவள் இல்லை என்றால் ராவணன் வதை இல்லை. இப்போ ராவணன் வதை இல்லை என்ற அந்த கதையை நகர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயம் இருக்கிறது அந்த காப்பியத்துக்கு, கம்பருக்கு. அப்போ இந்த கைகேயின் வழியாக அந்த காப்பியத்தை நகர்த்தி நமக்கு செயல்பட வேண்டிய கதை செயல்பட வேண்டிய அதை நகர்த்தி செல்கிறார். நமக்கு கைகேயி ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாலோ அதே நிலைதான் கம்பருக்கு. அவள் இல்லை என்றால் கதையை நகர்த்த முடியாது என்ற வகையில் அந்த ராமாயணம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் கருவியாக அவள் செயல்படுகிறாள். அது மற்றவர்களுக்கு அது எதிராக தெரிந்தாலும் மிக முக்கியமான அச்சாணியாக கையை திகழ்ந்தால் ராமாயணத்துக்கு என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அவள் சிறப்பானவள். தன்னுடைய பிறவி முற்பிறவியை உணரக்கூடிய தகுதி உடையவள் என்ற நோக்கத்தில் நாம் இப்படி செய்தால்தான் அந்த நிகழ்வு நடக்கும், ராவணனுடைய வதை நடக்கும், பல்வேறு நிகழ்வுகள் ராமனால் அந்த காட்டுக்கு போய் பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பல நிகழ்வுகள், ஒரு கல்லில் உயிர்ப்பிற ஒரு பெண்ணையோ இன்னும் பல நிகழ்வுகள் நடக்கிறது, வாலி கொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கைகேயி அன்றைக்கு செய்ததுதான் சரி என்பது உங்களுடைய வாதம் மட்டுமல்ல, கம்பனுடைய வாதம். கம்பன் அந்த கதைக்கு அச்சாணியாக அவளை பயன்படுத்தி ஒரு எதிர்வினையாக மாற்றுவளாக இருந்தாலும் அந்த ராமாயண காதையை நகர்த்தி செல்வதற்கு முக்கிய ஒரு கதாபாத்திரமாக அவரை படைத்தார். அதுதானும் உண்மை. ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு அவளுக்கு இருக்கிறது.
அவர் முற்புறவை உணர்ந்தவள் என்ற காரணத்திற்காக இவையெல்லாம் நடப்பதற்கு நாம் இதை செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறாள். ஏன்னா அவளுக்கு ஊழ்வினை படிக்கக்கூடிய திறன் தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. எனவே தான் அவள் அப்படி செய்தாள் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக நான் உணர்கிறேன் என்று கூறி மிக சிறப்பான உரையை நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து மேன்மேலும் தாங்கள் வளர்ந்து தமிழுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. சிறப்புங்க தோழி. வெகு அழகாக கைகேயின் கதாபாத்திரத்தை அவங்க யாருக்கு தெரியாவிட்டாலும் அந்த காவிய நாயகன் ராமனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் அதை அறியாதது போல் நடந்து கொண்டது முதல் அனைத்தையும் சொன்னீங்க. அந்த தன்னுடைய கணவனாக பார்த்தோன்னு எடுத்த உடனே மன்னா அப்படின்னு சொல்லிட்ட கணவன்னா கொஞ்சம் உரிமை வந்துடும். அங்க அது அவருக்கும் உரிமை வந்துடும், அவங்களுக்கும் உரிமை வந்துடும். அப்படி இல்லாம அதை மன்னனாக அவள் பார்த்து சொல்வது போல் அப்ப எவ்வளவு ஒரு சாமர்த்தியமான பொண்ணா இருக்கணும் பாருங்க அவங்க. அப்படியாக பல்வேறு செய்திகளை எல்லாம் நீங்க அழகாக நீங்கள் இந்த அவையில் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நம்முடைய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றி நமக்கு ஆதிரை பற்றிய செய்திகளை வழங்கிய நம்முடைய ஐயா தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி வருவதற்கு அனைத்து வகையிலும் நமக்கு உதவியாக இருக்கின்ற 3 அமைப்புகளுக்கும் இன்றைய சிறப்புரையாளருக்கும் பார்வையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நன்றி.